நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நாம இல்லைன்னா இந்த வேலை நடக்காது. அந்த டிபார்ட்மெண்ட்டே அவன் இல்லைன்னா நின்னு போயிடும். அப்படிங்கக்கூடிய நிலைமைய ரிஷபம் கொண்டு வரும். 10ல ராகு வந்து சாமானியமான சமாச்சாரம் கிடையாது. எல்லாருக்கும் அப்படி அமையாது. அடுத்த டிசம்பர் வரைக்கும் உங்கள யாருமே அடிச்சுக்க முடியாது. உண்ம அதுதான். ரிஷபத்துல பிறந்த பல பேருக்கு அடுத்த வருஷம் நான் சொல்றது 2026 ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் திருமண பந்தங்கள் கைகூடுகிறது. வீட்ல நல்ல காரியங்கள் நடக்கும். சுப காரியங்கள் நடக்கும். நெறைய பேர் ஃப்ளாட் வாங்க போறாங்க. தரைக்கு மேல கட்டாம தரைக்கு மேல கட்ட போறாங்க. தரையில வீடு கட்ட மாட்டாங்க. கீழ ஸ்டில்ட் போட்டு கீழ பார்க்கிங் விட்டு மேல கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. நிறைய பேருக்கு ப்ரீ ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். அதுலயும் நான் பார்க்கறதுனா ராகுவும் குருவும் கன்ஜங்ஷன் ஆப்போசிட்ல இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு தடை கிடையாது. உங்க போட்டிங்கன்னா அந்த பிளான் கண்டிப்பா நடவேறும். ஐயோ இந்த பிளான் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க என்ன விஷயத்த ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நடந்தே தீரும். அதுல பவர் எங்க இருக்கு? உங்க பவர் எங்க இருக்குன்னா உங்க மனசுல தான் அந்த பவர் இருக்கு.